வணக்கம். வாங்க, பிப்ரவரி 27ஆம் தேதியான இன்னைக்கு தங்கம் வெள்ளி விலை நிலவரம் என்னன்னு டக்குன்னு பாத்திரலாம். மார்க்கெட்ல சில சுவாரஸ்யமான மாற்றங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு முக்கியமான ஹெட்லைன் இதுதாங்க. நம்மள பல பேர் எதிர்பார்த்த மாதிரி தங்கத்தோட விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய சரிவு இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு கவனிக்க வேண்டிய நல்ல விஷயம்தான் இல்லையா? சரி, விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம். ஆனா கரெக்டா எவ்ளோ குறைஞ்சிருக்கு? இப்போ நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான நம்பர் இதுதான். 1 கிராமுக்கு 20 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஆமாங்க, -20 ரூபாய். இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். 22 கேரட் தங்கம் 1 கிராம் பாத்தீங்கன்னா 14,900 ரூபாய்க்கு விக்குது. அதே மாதிரி 24 கேரட் தங்கம் 16,254 ரூபாயா இருக்கு. ஆனா வெள்ளியில எந்த மாற்றமும் இல்லைங்க. நேத்திருந்த அதே 295 ரூபாயில அப்படியே ஸ்டெடியா இருக்கு. அப்போ எல்லாருக்கும் வர்ற ஒரு கேள்வி, ஏன் இன்னைக்கு விலை குறைஞ்சது? அதோட ஏன் இன்னும் பெருசா குறையல? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு இப்ப அனலைஸ் பண்ணலாம். இன்னைக்கு காலையில ஒரு கணிப்பு இருந்துச்சு இல்லையா? ஒரு 10 ரூபாயிலேந்து 50 ரூபாய் வரைக்கும் ஏறலாம் இல்லனா இறங்கனான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கு? 20 ரூபாய் குறைஞ்சிருக்கு. சோ கணிச்ச ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஆனா விலை குறைஞ்ச பக்கம் போயிருக்கு. விலை இன்னும் ஏன் ஜாஸ்தியா குறையலங்கிறதுக்கு இதான் முக்கியமான காரணம். நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. தங்கம் எப்பவுமே டாலர்ல தானே ட்ரேட் ஆகும். அப்போ ரூபாய் வீக்கா இருந்தா நம்ம தங்கம் வாங்க அதிக ரூபாய் கொடுக்கணும். அதனால தான் உலக மார்க்கெட்ல விலை குறைஞ்சாலும் நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு பெரிய சரிவு தெரியல. இன்னைக்கு நடந்த இந்த சின்ன சரிவை நம்ம தனியா பார்க்க கூடாதுங்க. இது போன சில நாட்களா மார்க்கெட்ல நடந்துட்டு வர்ற ஏற்ற இறக்கத்தோட ஒரு பகுதி தான். அப்போதான் நமக்கு ஒரு முழுமையான பிக்சர் கிடைக்கும். சமீப காலமா மார்க்கெட் ரொம்பவே அலைப்பாயுது. போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சரிவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா விலை ஏறிட்டு வந்துச்சு. இப்போ மறுபடியும் இன்னைக்கு ஒரு சின்ன சரிவு. இதுவே காட்டுது பாருங்க மார்க்கெட் எவ்ளோ அன்ஸ்டேபிளா இருக்குன்னு. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு வாடிக்கையாளரா நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, அப்பாடா விலை டக்கு டக்குன்னு ராக்கெட் மாதிரி ஏறாம இருக்கே, அதுவே போதும் அப்படின்னு தான். அதாவது இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல விலை பெருசா ஏறாம கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது கூட ஒரு ஆறுதலான விஷயம்தான். சரி, இதெல்லாம் ஓகே. எல்லாருக்கும் மனசுல இருக்கிற அடுத்த கேள்வி, இனிமே என்ன ஆகும்? விலை ஏறுமா இறங்குமா? நிறைய பேர் எங்ககிட்ட கேக்குற ஒரு கேள்வி இது. ஜூன் மாசம் விலை ஏறுமா, அப்போ வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம வெயிட் பண்ணி பாக்குறது தவிர வேற வழி இல்ல. அதான் இப்போ இருக்கிற நிதர்சனமான நிலைமை. நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். மார்க்கெட்டை கணிக்கவே முடியாது. திடீர்னு ஒரு நியூஸ் வரும், ஒரு அறிவிப்பு வரும், உடனே விலை தலைகீழா மாறிடும். அதனால ரொம்ப நாள் கழிச்சு இப்படிதான் ஆகும்னு சொல்றதுல எந்த ஒரு உறுதியும் இல்ல. அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கிறேன். மார்க்கெட் இவ்ளோ கணிக்க முடியாததா இருக்கும்போது இன்னைக்கு நடந்த இந்த சின்ன விலை குறைவு தங்கம் வாங்கவோ விற்கவோ நீங்க எடுக்க போற முடிவை எப்படி பாதிக்கும்? யோசிச்சு பாருங்க.